பிரண்டை மூலிகை எலும்பு முறிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பீட்டா சிட்டோஸ்டெரால் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இயற்கையாகவே அமைந்திருக்கு. இந்த பிரண்டை மூலிகையை நீங்கள் உங்கள் அன்றாட உணவில் தொடர்ந்து எலும்பு முறிவு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு அடிக்கடி சேர்த்துக்கணும். ஒருவேளை ஏற்கனவே எலும்பு முறிவு யாருக்காவது இருக்குது அப்படின்னாலும் தொடர்ந்து 30 நாட்கள் உங்கள் மதிய உணவில் தினமும் பிரண்டை துவையலை சூடான சாதத்தில் போட்டு பிசைந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா 30 நாளில் பார்த்தீங்கன்னா முறிந்த அந்த எலும்பு சீக்கிரமே ஒன்று கூடுறதுக்கு இந்த பிரண்டை மூலிகை ரொம்பவே உதவியாக இருக்கும். பிரண்டையோட இந்த தண்டு பகுதி மட்டும் கிடையாது, இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா இலையை வைத்து கூட துவையல் மாதிரி சமைத்து நீங்கள் சாப்பிடலாம். இல்லைனா இந்த இலைகளை வைத்து பிரண்டை இலை ரசம் மாதிரியும் வைத்து நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த இலையை நல்லா உரலில் நசுக்கிட்டு நீங்கள் ரசம் வைக்கும்போது இப்போ தூதுவளை இலையெல்லாம் சேர்த்து ரசம் வைப்பீங்க இல்லையா, அதே மாதிரி பிரண்டை இலை ரசமும் நீங்கள் வைத்து உங்கள் அன்றாட உணவில் தொடர்ந்து அடிக்கடி எடுத்துகிட்டே வரலாம்.